காதலிக்கிறீங்களா நீங்கள்? அப்போது கண்டிப்பாக இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கணும். ஒரு நபரை காதலிக்கும் போது அவங்கள முழுமையாக நமக்கு அடிமையாக்கி கொள்வது ஒரு விதம். இந்த காதலில் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க விடுற மூச்சு கூட கணக்கு விடுற அளவுக்கு ஒரு சுயநலமான காதலாக இருக்கும். அது ஒரு விதத்தில் தெய்வீக காதல்னு சொல்லலாம். அதாவது நல்லா பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அவங்களன்னா, அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க நினைப்பாங்க. இது ஒரு விதமான தெய்வீக காதல். அதே சில இடத்துல ஒருதலை காதலாக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி தான் பின்தொடர்ந்து காதலிப்பாங்க. ஆனால் அது கைவிட்டு போகுது நழுவுதுன்னு தெரிஞ்சால் சிலர் கொலை வரைக்குமே போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு சுயநல காதல். இப்போது இன்னொரு காதல் இப்போல்லாம் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது காமக்காதல். இது உடலுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பசியான காதலாக இருக்கும். அது காதல்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் காதலில் சேர்த்துக்கிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில். இதில் நிறைய விதத்தில் காதல் இருக்குது. ஆனால் அன்பை செலுத்துகிற உண்மையான காதல் எங்கே இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது?